பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எல்லாம் மகிமையிலே உன் குறைகளை நிறைவாக்க போகிறார். நாம் யாவரு கண்களை மூடி இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பழிக்கட்டும்பா, என் குறைவு நிறைவாகட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தை உயிருள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியத்தை காணப்பண்ணும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற ஜீவன் எங்கள் வாழ்க்கைக்குள்ள புதுப்பிக்க கடந்து வரட்டும். சகல காரியத்திலும் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையாய் மாறட்டும். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இந்த வார்த்தைகளே ஆண்டவரே எவ்வளவு பொக்கிஷம் வைத்திருக்கிறீர் என்பது தெரியாது. இன்றைக்கு அது வெளிப்படட்டும். இன்றைக்கு ஜனங்களை சந்திக்கட்டும். இந்த வார்த்தையை எங்களுக்குத்தான் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாளிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு குறைகளை நிறைவாக்க போறாரு. எப்படி? யாரு அவரை மகிமைப்படுத்துறாங்களோ, மகிமைப்படுத்துறவங்க வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? மகிமைப்படுத்துகிறவருடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை இயேசு இன்றைக்கு எடுக்க போகிறார். உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறதுக்கு நீங்க முன் ஓடி வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய போறார்? உங்க குறைவுகளை நிறைவாக்கி நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைய பவுலுக்கு கொடுக்கும் பொழுது பவுல் என்ன நிலையில இருந்தார்னா, அவர் சிறைச்சாலையில இருந்தார். பவுலுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும்போது ரோமர்கள் அவரை ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது சாப்பாடு இல்லை, அவர் கையில் பணம் இல்லை, அவர் கையில் எந்த காரியமும் இல்லை. கூட இருக்கிற ஜனங்கள்ல அவர் சொன்னாரு, என் தேவன் என் குறைய நிறைவாக்குவார். இல்லாதப்ப அவர் தேவனை மகிமைப்படுத்தினாரு. எப்ப இருக்கும்போது? சாப்பாடே இல்லாம ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, உணவில்லாத நேரத்துல சொல்றாரு. எதனா அந்த வார்த்தைய அறிக்கையிட்டு ஜெயிக்க போறாரு. என் தேவன், என் தேவன். அந்த வார்த்தை ஒரு 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 காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் தேவன் அவர். ஏன்னா என் குறைவுகளை அவரால் மட்டும்தான் அறிய முடியும். என் குறைகளை அவர் ஒருத்தர் தான் நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை உறவினர்கள் நம்மோடு கூட இருக்கலாம். இந்த என் தேவன்ற வார்த்தை, இந்த என்னுடைய ஸ்பெஷல் உணர்வு, என் தகப்பன்ற காரியம் வேற எங்கேயுமே வராது. இருக்கீங்களா? அது என் தகப்பன்றது ஒரு விசேஷித்த அன்பு. ஆண்டு சொல்லாது, இது வெறும் வார்த்தை அல்ல. என் தேவன் என்ற வார்த்தை யாத்திராகமம் 15:2 வாசிங்களேன். என் தேவன் 15:2 யாத்திராகமம். எப்படி அவங்க வார்த்தைகளை வைக்கிறாங்க பாருங்க. என் என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. கர்த்தர் என் பலன், என் கீதமுமானவர். என் பாடலே அவர் தாங்க, என் வாழ்க்கையே அவர் தான் நீங்க சொல்லுவீங்க. அவர் சொல்றாங்க அங்க
என் பாடலே அவர் தான், அவரை மகிமைப்படுத்துறது. ஏன்னா துதிக்குள்ள வருவாரு. அதனால அவங்க சொல்றாங்க, என் பாடலே நீர் தான் ஐயான்னு. அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த என் என்ற வார்த்தையை பார்த்தீங்களா, அவர் தான் என் தேவனானவர் அப்படின்னா, அவரு உங்க அப்பானா அவர் பிள்ளையுடைய குறைகள் கட்டாயம் அவருக்கு தெரியும், கட்டாயம் அதை செய்வார். வாங்கி கொடுக்கிற நம்ம அப்பாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கையில பணம் இருக்கும், ஆனா உடனே செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பொறுன்னுவாங்க, கொஞ்சம் பொறுன்னுவாங்க. சில அனுபவங்களை நமக்குள்ள காத்திருக்கிற காரியத்தை கொண்டு வருவாங்க. எல்லா காரியத்தையும் உடனே கிடைக்கும் போது, எங்க அப்பாட பணம் வாங்கிட்டு வந்துடுறப்பா, அதோடைய அருமையை தெரிய வைத்து கொடுக்கும் பொழுது அதை ரொம்ப பொக்கிஷமா பார்த்துக்கொள்வான். எனக்கெல்லாம் எங்க அப்பா ஏதாவது பொம்மை காரு வாங்கி கொடுத்தாருன்னா, வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல பிரிக்கிறது தான் வேலை. அக்கு வேறான அவருக்கு எப்படி தெரியும், 100 ரூபா தனித்தனியா பிரிஞ்சிருக்க மாதிரியே தெரியும்ல அவருக்கு பார்க்கும்போது. அந்த 100 ரூபா அவரு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. சரி புள்ள ஆசையா கேட்கறான்னு சொல்லி அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவருக்கு என்ன செலவு இருக்குமோ அந்த 100 ரூபா ரொம்ப பெருசா இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த உடனே தனியா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சிருப்பேன். இதை ஆராய்ச்சி பண்றதுக்காடா வாங்கிட்டு கேட்டீங்க என்கிட்டன்னு. அதுவும் ஆம்பளை பசங்கள்லாம் சொல்லவே வேணாம். எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல அதை பிரிச்சு பார்க்கணும், அப்பதான் மனசே ஆறும். ஒரு டிவி வாங்கிட்டு வந்தா கூட பின்னாடி திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துருவாங்க. இப்போ அதனால என்ன செய்யறாங்கன்னா, டிவி இப்போ ஃப்ளாட்டா த்ரோண்டா ஒல்லியா வருது. இவங்க திறந்து பார்த்தா கூட ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு. எங்க அண்ணெல்லாம் ரொம்ப, எங்க அப்பா கிட்ட வெளியே போடணுன்னு அப்போ அன்னைக்கு நேஷனல்னு சொல்லி ஒரு சிவப்பு கலர்ல 2 ஸ்பீக்கர் உள்ள கேசட் போடுற இதெல்லாம் இருக்கும். எங்க அப்பா வெளியில போனோன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உள்ள என்ன இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்ன பார்ப்பாருன்னு தெரியாது. அதுல எப்படி பாடுது, அந்த ஸ்பீக்கர் என்ன, எதுலேருந்து எது நடக்குது எப்படி பார்ப்பாரு. மறுபடியும் எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணி எங்க அப்பா வர டயத்தில் அதை எடுத்து வச்சிருவார். என்ன உள்ள தேடுவாருன்னு தெரியாது. அது ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம், அதை பிரித்து ஆராயணும். அப்பாவுக்கு தெரியும் தானே என் பிள்ளைக்கு என்ன தேவை, என் பிள்ளை எதெல்லாம் பிரிச்சு பார்ப்பான், நான் கொடுத்தது பெஸ்டா இருக்கா இல்லையான்னு. அவரு அந்த பிள்ளை பிரிச்சு பார்க்கும்னு தெரிஞ்சும் சில அப்பா வாங்கி கொடுக்கறாங்க பாருங்க. அவரை விட இவர் மேன்மையானவர். அவன் பிரிப்பான்னு தெரியும். சில இதெல்லாம் இப்பெல்லாம் என்ன செய்ய தெரியுமா, பேக்கிங் பண்ணியே கொண்டு வந்துடுறாங்க. உள்ள பிரிக்காதப்பா, முதல்ல பேக்கிங் மட்டும் பிரிய அப்படின்னு சொல்லி பேக்கிங்கை பிரிக்க வச்சிடுறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 15 அட்டை போட்டு வச்சிடுறாங்க. ஒரு பேக்கிங்கை உள்ள வைக்கிறீங்க, கொஞ்சோண்டு உள்ள இருக்கு, நடுவில் மேலே இருக்க பாக்ஸை பிரிக்க 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 நொந்து போய் இனிமே எதையுமே அவன் பிரிக்க கூடாதுன்ற பெத்தவங்க இப்போ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் நமக்கு மேலே யோசிக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸா எல்லாத்தையும் யோசிக்கிறதுனால பெற்றவங்க இப்போ அதெல்லாம் யோசிக்க வேண்டிய நிலையாயிருச்சு. அல்லேலூயா. இதனால இந்த சொல்றாங்க, இந்த ஜனங்க என் என்ற வார்த்தைய அவங்க பயன்படுத்துறாங்க. என் துதி, என் பலன், என் ரட்சகர், என்னுடைய மேன்மையான தகப்பன் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல ஒரு மேன்மையான காரியத்தை வைக்கிறாங்க. அவங்க ஆபிரகாமின் தேவனாய் இருந்தாங்க, ஈசாக்கின் தேவனாய் இருந்தாங்க, யாக்கோபின் தேவனாய் இருந்தாங்க. இப்ப நம்முடைய தேவனா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு காலம் அவங்க யூதர்கள், அவங்க எபிரேயருடைய தேவர்கள், எபிரேயருடைய தேவன் என்று சொன்னாங்க. உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது, உடன்படிக்கை பெட்டி வருதுன்னு அவங்க பெட்டிக்காக பயப்படல. எபிரேயருடைய தேவன் அந்த பெட்டியோட வருவார்னு பயந்து ஊருக்குள்ளே விடல. அப்ப எப்படிப்பட்டவர் அவங்க கூட வந்திருக்காரு பார்த்துக்கங்க. அவரை தான் நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அவர் அப்படியே எந்த அளவுக்கு பல்லுக்கு பல்லுன்னு அடிச்சாரோ, எந்த அளவுக்கு அடிச்சு புழு பூத்து கொட்ட வச்சாரோ, அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா மாறி பூமிக்குள்ள இறங்கினாரு. இரக்கம் உள்ளவரா, அவ்வளவு அன்புள்ளவரா, அவ்வளவு நேசிக்கிறவரா வந்தாரு. இன்னைக்கு கட்டா எனக்கு தெரியுங்க, உங்க உணர்வுகள் அவர் புரிஞ்சுக்குவார். உங்க இருதயத்தை அவர் ரொம்ப நல்ல ஆழமா அவர் புரிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்களை அவர் நல்லா அறிந்து கொள்வார். அவர் நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. அவர் ஏசாயால சொன்னாரு 43:1, உன்னை பெயர் சொல்லி
அழைத்து அறிந்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தான். இப்ப அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பேர் என்னன்னு. இருக்கீங்களா? உங்க பிள்ளையுடைய பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன அப்பான்னு சொல்லும்போது அவர் உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா? அங்க அழகான வார்த்தை, கடைசி வார்த்தை சொல்லுது, அறிகிறவர். பேர் சொல்லி உன்னை அழைக்கிற, நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன், உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா உனக்கு குறைவில்லைன்னு நம்பு. உன் குறைவை இந்த மாதத்துல தேவன் நிறைவாய் மாற்ற போகிறார். அப்ப என்ற வார்த்தை இவ்வளவு மேன்மையானதாய் இங்க வேதத்துல பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 400-500க்கு மேல இந்த வார்த்தை என்ற வார்த்தை அங்க இருக்கு. அந்த எண் வாசிச்சு அடுத்து போகும்பொழுது ஒவ்வொன்றா இருக்கு. இப்ப நம்ம இந்த வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொன்னார் என் தேவன். அப்ப தேவன் என்ற காரியம் ஏலோஹிம். இந்த முதல்ல எண் என்ற வார்த்தை பார்த்தோம். அடுத்து தேவன் என்ற வார்த்தை அதிகாரமுடைய நாமம். அந்த நாமம் ஏலோஹிம், சிருஷ்டிக்கிறவர். எல்சடாய், போதுமானவர். இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வசனத்தை ஆதியாகமம் 17:1 அப்ப ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ இந்த வார்த்தையை உனக்கு நான் தனித்தனியா நான் பிரித்து உனக்கு காண்பிக்கிறேன். என் என்ற வார்த்தை ஒரு உரிமை உண்டாக்கக்கூடிய வார்த்தையா அவங்க சொல்றாங்க. அதற்கு அவர் செய்கிறாரு. என் நாமம், நான் தேவன் என்ற அந்த நாமம் சிருஷ்டிக்கிறவர், போதுமானவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல ஒருவேளை சிலருடைய பொருளாதாரத்தில் கூட எதுவுமே இல்லாம இருந்தா அவர் நிறைவாக்குகிறவர் தான். ஏன்னா அவர் போதுமானவரா அவர் இருப்பாரு. எல்ஷடாயாய் தன்னை வெளிப்படுத்துவாரு. அவரு மருத்துவருடைய வார்த்தை நம்மளை பயமுறுத்துகிற வார்த்தையா இருக்கலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியாது ஒன்றுமில்லை என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் லூக்கால சொல்லும் பொழுது, மரியாள்கிட்ட சொல்லும் பொழுது, தேவனால எல்லாம் கூடும், அவரால் முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவ கேட்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி ஆகும்? அவர் தேவன், அவரால் எல்லாம் நடக்கும். இருக்கீங்களா? அவரால் எல்லாம் நடக்கும். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அதனாலதான் நம்மளுடைய சபையை சொல்றோம் எல்லாம் வல்லவர் என்று. நம்முடைய சபையுடைய நாமத்தை நாம் அழைக்கிறோம். எல்லாத்தையும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடா என்று அர்த்தம். எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப அடுத்த வார்த்தை தமது சொந்த பொக்கிஷம். ஆண்டவர் கொடுக்கிற தமது கடன். நீங்க சிலதுக்கு அவர் நம்ம தப்பு பண்ணிட்டோம், கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார், வாங்கிட்டோம், அதனால அவர் உதவி செய்ய மாட்டாரு. அந்த எண்ணத்தை மாத்திருங்க. கடன்ல இருந்து கட்டாயம் அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். என் புள்ள இஸ்ரவேல் ஜனங்கள்ல அடிமையா இருக்குன்னு சொல்லிதான் இங்கிருந்து மோசையை அனுப்பி அங்க எகிப்திலிருந்து அவங்கள வெளியவே கொண்டு வந்தார். இன்னைக்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி உங்களை இந்த உலகத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வராரு. கடன்ல இருந்து கொண்டு வராரு. தம்முடைய பதிலை இன்னைக்கு கொடுக்கிறாரு. என் குமாரனை அனுப்பி உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். இரட்சகர் இறங்குனா கட்டாயம் இந்த பூமியும் அதனுடைய நிறைவும், சங்கீதத்தில் எழுதியிருக்கல 24:1 பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அவரால் முடியாதா? என்ன நீங்க சொல்லுங்க. அவருக்கு உங்க பிள்ளைங்களுடைய மார்க்கை பார்த்துக்குவாருங்க. உங்க பிள்ளைங்களுடைய ஸ்டேட்டஸ் அவர் வைப்பாருங்க நல்லா. உங்க பிள்ளைங்களுடைய எல்லா வித ஃபியூச்சர் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறாருங்க. அவங்க பிள்ளை சிக்கில்லாம போவாங்கங்க. நீங்க நம்புங்க. அவங்கள கர்த்தர் அற்புதமா நடத்துவாரு. அவரு உங்களையே ரொம்ப மேன்மையா பார்த்துக்கணும்னு நினைச்சிருக்காரு இன்னைக்கு. அதனாலதான் தமது இந்த வார்த்தை மேன்மையானது. அவருடைய பிள்ளைகள்.
ஹீப்ருல அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பொக்கிஷமான காரியத்தினுடைய அர்த்தம் சொல்றாரு, இது அவருடையது. அப்படின்னா நீங்க அவருடைய பிள்ளை, உங்களுக்கு குறைவு இருக்காது, குறைவு வந்தாலும் நிறைவாக்குவாரு. அவர் சொல்றாரு, அவர் எல்லாருடைய குறைவுகளையும் நிறைவாக்குவாரு. நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் என்னுடைய குறைவை நிறைவாக்குவார். ஆமென். எதன்படி? ஐஸ்வர்யத்தின்படி. அந்த ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம் தெரியுமா? உன் தகுதிக்கு ஏற்றதில்ல, அதை மிஞ்சி கொடுப்பாரு. உங்க தகுதியை பார்த்து கொடுக்கிறவர்ல, அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு பாருங்க, அதன்படி கொடுக்கிறவர். இந்த உலகம் சொல்லும், இவன் பொல்லாதவன், இவன் இப்படிதான், இவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும். அவர் பார்த்து கொடுக்கிறது. இந்த உலகம் கொடுக்கிறது ஒரு அளவு வச்சிருக்கோம், அந்த அளவை தாண்டி இயேசு உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த உலகம் வைத்திருக்கிற அளவை தாண்டி, உன் தகுதியை தாண்டி கர்த்தர் கொடுப்பாரு. உன்னுடைய விசுவாசத்தின்படி கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? அளவை தாண்டி கொடுப்பாரு. நம்ம கொஞ்சமா அவரை நம்பினோம்னா, கொஞ்சமா, நிறைய அவரை நம்பி இருந்தோம்னா எல்லாமே அவரால் தான் வரும். அவரால் வர்றதுடைய அடையாளம் எப்படி இருக்கு தெரியுமா? கடனா இருக்காது. அவரால் வர்றது அது அழிவே இருக்காது. அவரால் வர்றது நீண்ட சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில் அது கொடுக்கும். அதுதான் அவரால் வர்றது. நான் சில நேரம் ஏசிக்கிட்ட போனோடனே ரொம்ப நிம்மதியா ஜில்லுன்னு இருக்கேங்கன்னு, ரொம்ப நாளா ஜில்லுன்னு இருக்கேன்னா நீ அது அவரால் வந்திருக்கு. அதனால அதனுடைய சந்தோஷத்தை நீ பெற. எத்தனை இந்த உலகத்துல சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்லயே கழிச்சு முடிச்சவங்களா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு மேன்மையானதானே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருல்ல. தகுதியை பார்த்தல்ல, உன் விசுவாசத்தை பார்த்து. அப்பையும் என் தேவன் தான் தருவார்னா, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய அந்த காலியான பாத்திரத்தை, அந்த குடத்தை அவர் நிரப்புறதற்கு வல்லவராய் இருக்கிறாரு. பாருங்க, அவர் கடல், அவர்கிட்ட போய் சின்னதா அளவை கொஞ்சமா கேட்காதீங்க. அவர் நிறைவாய் கொடுக்கிறவர், மிகுதியாய் தருகிற. நீ குறைய நிறையவாக்க போறாரு. ஏன்னா நீங்க அவர் மகிமையை நீங்க அறிஞ்சிக்கணும். அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோத்தையும் ஏன் ஒவ்வொரு வார்த்தையா தனித்தனியா நான் இன்னைக்கு போய் எல்லாம் தனித்தனியா எடுத்து அவ்வளோத்தையும் உட்காந்து டைப் பண்ணியிருக்கேன். ஏன் ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன்னா, ஒவ்வொன்றிலையும் இவ்வளவு மேன்மை வச்சிருக்காரு. முதல்ல நம்ம என் என்ற வார்த்தை பார்த்தோம், என் தேவன்ல. அடுத்து தேவன் என்ற பார்த்தோம், அடுத்து தமது என்ற வார்த்தையை பார்த்தோம். இப்ப ஐஸ்வர்யத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்துக்கு அளவில்ல, அது மிகுதியாய் தருகிறவர். உன் விசுவாசம் எவ்வளவு அளவு இருக்கோ அவ்வளவு தருவாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அதெல்லாம் சிறப்பா இருக்கணும்ன்ட்டு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 3:20 நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் தருகிறவர். நீ 10,000 கேட்டா அவர் ₹1,00,000 தருகிறவர்னு நீ நினைச்சுக்க. அதுதான் அர்த்தம். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் மிகுதியாய் தருகிறவர். இந்த வார்த்தை பொய்ன்னு யாரும் சொல்லாதீங்க. இந்த உலகமே சொல்லுது, எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யத்தை பத்தி. எல்லா ஜனங்களும் தரித்திரத்திலே இருக்கும் பொழுது, கஷ்டத்திலே இருக்கும்போது, வேதனையில இருக்கும்போது தேவன் அந்த காரியத்தின் நிறைவை கொடுக்கணும்ல. அதை வாங்குறதுக்கு வார்த்தைகளை கொடுக்கணும்ல. அந்த வார்த்தை எடுக்கல. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, உங்க குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். அதனால நீங்க என்ன செய்யணும்? சின்ன குடத்தை எடுத்துட்டு போயிடாதீங்க, பெரிய பாத்திரமா கொண்டு போய் பாத்திரத்துல எண்ணெய் முழுவதும் நிறைத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க, கர்த்தர் தருவாரு. அடுத்த வார்த்தை, உங்கள் தனிப்பட்ட வாக்குதாத்தம். சபைக்கு மட்டும் அல்ல, உனக்கு தனியா ஆண்டவர் கொடுக்கிறாரு. மத்தேயு 6:11, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு, உனக்குன்ற கொடுக்கிற வார்த்தை உன் வீட்டு வாடகையா இருக்கலாம், உன் பிள்ளையோடைய ஃபீஸா இருக்கலாம், ஒருவேளை மாதம் வாங்கக்கூடிய மருந்து செலவா இருக்கலாம், ஒருவேளை டியூ கட்டக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம்.
கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு தெரியும், அவர் கவனிக்கிறாரு, அவர் கட்டாயம் கொடுப்பாரு. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. இன்றைக்கு அவர் உன்னுடையதை உன் கையிலே அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. நிறைவானது வருது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க குறை எத்தனை விதமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு குறையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. ஆவிக்குரிய குறை இருக்கு. இன்றைக்கு ஏசாயா 44:3 வறண்ட நிலத்தை தண்ணீரா மாற்ற போறார். சிலருக்கு உடல்நிலை குறைவுகள் இருக்கு. சங்கீதம் 103:3 உன் நோய்கள் எல்லாம் குணமாக்க போறாரு. சிலருக்கு சில உள்ளத்துக்குள்ள சில குறைகள் இருக்கு. சங்கீதம் 23:3 உன் ஆத்மாவை அவர் தேற்றி உன்னை குணமாக்க பார்க்கிறார். சில பேருக்கு பணம் குறைவு இருக்கு. அவர் பிலிப்பியர் 4:19 உன்னுடைய தேவைகளை சந்திக்க போகிறார். சிலருக்கு ஞானத்தின் குறைவு இருக்கு. அது யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டபடி சம்பூர்ணமாய் அந்த ஞானத்தை கொடுக்க போகிறார். சிலருக்கு உறவில குறை இருக்கு. உறவு குறை, கணவன் மனைவி உறவு குறை, பிள்ளைகளுடைய நல்ல உறவு குறை. ஆண்டு சொல்றாரு, நன்மையான எதிர்காலம் உன் பிள்ளைக்கு கொடுப்பேன், உன் கணவனுடைய எல்லா காரியத்தையும் மாற்றுவேன். ஆண்டு சொல்றாரு சங்கீதம் 68:6 தனித்திருக்கிறவர்களை குடும்பமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் 2 மாடும் ஒரே பாதையில போனாதான் ஜெயிக்க முடியும். ஒன்று கொண்டு வித்தியாசப்படுத்தினா எல்லாம் மாறி போகும். நீ எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படுற. எரேமியா 23:11 நன்மையான எதிர்காலம் உன் வாழ்க்கையில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். நான் கொடுக்கக்கூடிய இந்த குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க போறாருன்னு சொல்றேன். ஒன்றும் விடாம கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க நிறைவு ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிறது. ஆண்டவர் எப்படி இதெல்லாம் கொண்டு வருவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா விலையும் கொடுக்கப்பட்டாயிற்று. ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்கணும். தன் ஜீவனையும் தன் ரத்தத்தையும் கொடுத்து இவைகளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமா, சத்துருட்ட இருந்து யார்ட்டையும் இலவசமா வாங்கல. சிலுவையில கொடுத்த விலை அவ்வளவு மேன்மையானது. அதனாலதான் அதை அவர் பிள்ளைக்கு கொடுக்கிறாரு. அவங்க இத பெறணும் தான் அவர் அங்க போய் நின்னாரு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 அவருடைய ஐஸ்வர்யம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்களே. அவர் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர். சிலுவையில வஸ்திரம் இல்லாம, உடை இல்லாம, தண்ணீர் இல்லாம வானத்திற்கும் பூமிக்கும் 3 ஆணியில தொங்கிட்டு இருந்தாரு. நான் தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் அங்க எல்லாவற்றையும் இழந்தவராய் அவர் அங்கே நின்னார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. முற்கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க மகிமையின் கிரீடத்தை பெற வேண்டும் என்பதற்காக. இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் அவரு அந்த அந்த தண்ணீர் இல்லாம தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அன்றைக்கு தாகமா இருந்தார். எல்லா விலையும் கொடுத்தாச்சுங்க. இயேசுவே, உம்முடைய காயங்கள் என்னை குணமாக்குனதுன்னா அந்த காயம் குணமாக்கக்கூடிய காரியத்தை கண்டிப்பா செய்யும். நம்புங்கிறீங்களா? அறிக்கையிட முடியுமா? எதுல நிறைவாக்குவாரு? காலம் வரும்பொழுது, அவருடைய வழி வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் குணமாக்குகிறவராய் நிரப்ப வர்றாருன்னு சொல்றேன். மகிமையில நிரப்புவாரு. அவர் சொல்றாரு, ததும்ப ததும்ப நான் நிரப்புவேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக நிரப்புவேன். யோவான் 10:10 சொல்லப்பட்டபடி அவர் ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூர்ண அடையவும் வந்தேன்னு சொன்னார். பாருங்க,
குறைவெல்லாம் பரிபூர்ணம் அடைஞ்சிரும். ஆமீன். ஒரு ஆளு தானா? பாருங்க, உங்க குறைவுகள் பரிபூர்ணம் அடைஞ்சிரும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருவாரு. ஆண்டவர் சொல்றாரு, உடனே அந்த பலன் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணீரை உடனே தான் திராட்சை ரசமா மாத்தினாரு. தண்ணியை ஊத்திட்டு இங்கிருந்து வந்து எடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். நிரப்புனீங்கன்னா எடுக்கிறது அற்புதமா இருக்கும். வசனத்துல நிரம்புச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து போறது இதுவரைக்கும் இல்லாததா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மேன்மையான திராட்சரசமா இருந்துச்சு. ஒருவேளை அந்த படிப்பை குறித்து பிள்ளைகளுடைய அந்த பட்ட படிப்பு ஒரு காலேஜ் காரியங்கள் பலவிதமான காரியங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இது இதை குறித்து நீ கவலைப்படாத. இது முள்ளுக்குள்ள விழுந்த விதை போல, இது நம்மளை குத்திக்கிட்டே தான் இருக்கும். பல தேவை இருக்கும். இதை கவனிக்காத. முள்ளுக்குள்ள இருந்து தான் ரோஜா வெளியே வரும். மேன்மையானதா உன்னை வெளியே கொண்டு வருவாரு. உன்னை ஆசீர்வாதமான பாதையில பரிபூர்ணமா கர்த்தர் நடத்துவாரு. ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது உன்னோட வழியில அவர் நிற்பாரு, நிறைவானதை கொடுப்பாரு. அந்த எந்த வேலையில கொடுப்பாரு தெரியுமா? சோதனை வேலையில. யோபுவுக்கு சோதனை வந்துச்சு, தேவன் ரெட்டிப்பாய் கொடுத்தாரு. அந்த சோதனை முடியும் பொழுது ஆண்டவர் நீ சிலவற்றை திருத்தி கொள்ளும்படி சில காரியத்தை வைப்பாரு. அதை திருத்தும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவனுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். திருத்தி கொள்ளுகிறவனுக்கு. இதெல்லாம் என் தேவனுக்கு பிடிக்காதுன்னு விட்டு விலகுவோம்ல, அதான் திருத்தி கொள்வார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்ப கொடுத்துருவேன். பிசாசு உடைய தாக்குதல் வரும்பொழுது நான் உன் கூட இருப்பேன். யோபு ரெட்டத்தனையா பெற்றது போல யோபு பிசாசுனால அவ்வளவும் இழந்து போனான். நீ இன்னைக்கு இழந்து போனவனா இங்க உட்கார்ந்துருந்தேன்னா, உன் குறைவை நீக்கிறவரு இன்னைக்கு சந்தோஷம் உன் உரிமை, சந்தோஷம் என் மகிழ்ச்சி என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். எதோட சேர்த்தா மேன்மையா வரும்னு எனக்கு தெரியும். அதை நான் கொடுப்பேன். நான் கொடுக்கிறது மிகுதியா இருக்கும். அந்த தந்திரக்காரன் விலகி ஓடுவான். அவ்வளவு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ ஆண்டவரிடத்துல அறிக்கையிடும் போது, என் குறைவை நீர் மாற்றுகிறவர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமா நீ உன் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி உன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைவான பலன் உன் வாழ்க்கையில வரப்போகிறது. நிறைவானது பிறக்க போகுது. அது நமக்காக மட்டும்தான். அல்லேலூயா. நிறைவை நமக்காக மட்டும்தான் கொடுப்பாரு. அது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, ஐஸ்வர்யத்தை உண்டாக்க வல்லமையை தருகிறவர் கர்த்தர். நீ வேலை செய்யும் பொழுது இனிமே அந்த வேலை ஆசீர்வாதமா இருக்க போகுது. இந்த மாசத்துல அந்த வேலை நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறப்போகுது. பிசாசு சில தடைகளை போராட்டத்தை கொண்டு வருவான். நீ பயப்படாத, அது நல்லா மாறப்போகுது, பெஸ்டா வரப்போகுது. உன் தேவன் உன்னை கொண்டு போய் நல்லா தான் பயன்படுத்த போறாரு. தம்முடைய உடன்படிக்கையை இன்னைக்கு பண்றாரு. நான் உன்னை ஸ்திரப்படுத்தி ஸ்ட்ராங்காக்கி உன் கையிட்டு செய்கிற காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். தேவன் தான் ஆசீர்வதித்தாரு, அதனால இது நல்ல நிலைமையில வந்திருக்குன்னு நீ சொல்லும்படி கர்த்தர் அதை செய்வாரு. அன்று சொல்றாரு, அவருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட மகத்தான ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுப்பாரு. அந்த ஆசீர்வாதம் நான் கொடுத்தது என்று உன் கையில இருக்கும் என்பதை நீ இந்த மாதத்துல அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்துல அதை காண பண்ணுவாரு. ஆண்டவர், நீங்க விசுவாசிங்க, என் தேவன். இத நம்ம நிச்சயமா அறிக்கையிடும் பொழுது தமது ஐஸ்வர்யத்தின்படி அவர் உங்க குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். நான் தனித்தனியா அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்க பிறகு அந்த காரியத்தை போட்டு பார்க்கும் பொழுது அப்பா உங்களுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் புரியும். அது ஒவ்வொன்றும் உங்கள் குறைவுகளை பார்த்துட்டு தான் அவர் சொல்லிறாருன்றதை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. ஜெயில இருந்தவனுடைய வாழ்க்கையை மாத்துறவரு இன்றைக்கு உங்க வாழ்க்கையை மாத்த அவர் வல்லவராய் இருக்கிறார்.
மரணத்துக்கு நிக்கிறவனுடைய வாழ்க்கையை மாத்துகிறவரு, உன் வாழ்க்கையை, உன் குறைவுகளை எல்லாவற்றையும் மாத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை நான் இந்த மாதத்தை நான் தொடக்கும் பொழுது எப்படி என்ன நடக்குமோன்னு நீ சில வேளையில சில பேர் அழுதுட்டு கூட வந்திருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நீ அழாத, கர்த்தர் ஆவியில உன்னை நிரப்பி இன்னைக்கு வழி நடத்துவாரு. உனக்குன்னு சில விஷயம் வரும், அது மேன்மையா இருக்கும். உனக்குன்னு கொடுப்பாரு, அது நல்லா இருக்கும். உனக்குன்னு வர்றது நன்மையா சாட்சி உள்ளதா சொல்றதா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, தனிமையானவனுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்த போறாரு. மனுஷன் உனக்கு கொடுக்க கூடாது நினைச்சதை இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. ஒரு முக்கியமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப உனக்கு பயனுள்ளது. உன் பிள்ளையோட, உன் கணவனோட, உன் நண்பனோட, உன் சகோதரியோட, உன் தகப்பனோட நீ இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. யாரோடெல்லாம் இருக்க போறாரு தெரியுமா? உங்க கணவனோட இருக்க போறாரு. அவர் வாகனத்துல போகும்பொழுது ஒரு பாதுகாப்பு. அவருடைய இந்த மாதத்துல எல்லா இடங்களிலும் அந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பாரு. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்துல, உங்க பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க எவ்வளவு காரியங்கள் மோசமான நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளை விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க போறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் கூட இருப்பேன், உன் கணவனோட இருப்பேன், உன் தகப்பனோட இருப்பேன், உன் படுத்த படுக்கையில உனக்கு தெரிந்த உறவினரோ யார் வேணாலும் இருக்கிறலாம், அவங்கள நான் இந்த நாள்ல மாற்றுகிறவனா, எழுப்புகிறவனா நான் இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஒருவேளை யோசேப்பை போல பள்ளத்தாக்குல நான் விழுந்து கிடக்கிறேன், நான் எழுந்து வர முடியாதுன்னா இந்த மாதம் நீ எழுந்து வருவ. 8வது மாதம் கர்த்தர் உன் பிரச்சனையில இருந்து உன் கூட இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவாரு. சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டபடி மரண இருளின் பள்ளத்தாக்குல நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்ட. ஏன் தெரியுமா? தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அவர் உன் கூட இருப்பாரு. உன் கடன்ல உன்னை வெளியே கொண்டு வருது நிச்சயம். உன் வியாதியில நீ ஒருவேளை வியாதியின் நிமித்தம் இந்த உலகத்தாரில நீ அவமானப்பட்டிருக்கலாம், கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வராரு. கட்டாயம் உன்னை வெளியே கொண்டு வராரு. இந்த பள்ளத்தாக்குக்கு பயப்படாத, உன் கை பிடிச்சிருக்கிறவர் நல்லவர். ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு காதுக்குள்ள, நான் இன்னும் விடலன்றாரு. நான் தனியா இருக்கேன். சில வேளையில என் உறவெல்லாம் இருந்தும் நான் அப்படி இருக்கேன்னு நீ நினைக்கிறே இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டு போய் அங்க விடல, நான் உன்னை விடல. அந்த இடத்துல நான் தான் விட்டேன்னு நினைக்காத. இந்த வியாதியில நான் உன்னை விடல, நான் கொண்டு போய் உன்னை விடல, நான் கைவிடல, நான் உன்னை விட்டு விலகல, நான் கொண்டு போய் உன்னை அங்க விடலன்ற ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் காதுல. நான் பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்றாரு, நான் உன்னை விடல கடன்ல, நான் இனிமேலும் உன்னை விடல, நான் உன்னை இனிமே துக்கத்துல விடல, இனிமே உன்னை பாடுகள்ல நான் விடலன்ற சத்தத்தை கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இனி இந்த யுத்தம் என்னுடையது, உன்னுடையது அல்ல என்று நீ போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் இடத்துல சொல்லு, என் தேவன் வர்றாரு எனக்காக யுத்தம் பண்ண என்று சொல்லுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்துல அடிக்கடி வரக்கூடிய சண்டைய அவர் கையில ஒப்புக்கொடு. உன் குடும்பத்துல ஒரு குறைவு வருது பாரு, தேவை வருது பாரு, அந்த பிரச்சனையை கொடு. சில வேளைகள் ஆவிக்குரிய யுத்தம், பாவம் போராடும், பாவம் போராடும். ஆண்டவர்கிட்ட கொடு. இனி நீ தனியா இல்ல, யெகோவா நிசி உன்னோட இருக்கிறாரு. வெற்றி தரும் தெய்வம் உன் கூட இருக்கிறாரு. நிச்சயமா நீ அழுகிற போது உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன் கூட இருக்கிறாரு. நீ சோர்ந்து போகாத. நீ கண்ணீரோட ஆலயத்துல வந்து நிறைய முறை விதைச்சிருக்கேல, இந்த விதையை அவர் பார்த்திருக்காரு. கம்பீரமா நீ அறுவடை செய்ய போகிற. ஒருவேளை நீ நினைக்கலாம், நாளைக்கு காலையில் என்னவோ, இன்னைக்கு 1ஆம் தேதி தொடங்கிருச்சேன்னு, நாளைக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி அந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதே உன் குறைவை நிறைவாக்குற பாதையை நான் செவப்படுத்திட்டேன்.
கோணலானவைகளை செவைப்படுத்திட்டேன். அவர் பார்த்துட்டாரு, அவர் கேட்டுட்டாரு, அவர் உன் கைவிட மாட்டாரு, அவர் முன்னாடி போறாரு, உன் வாக்குத்தத்தம் நிறைவாக்குறத கட்டாயம் அவர் செய்வாரு. இந்த பகுதியில இந்த காரியத்தை செய்ய முடியாது நினைக்காத, நற்கிரியை செய்கிறவர். அவன் தொடங்கிட்டாராம், முடிவு பரியந்த உன்னை நடத்துவேன்றாரு. நீ எத்தனை வருஷமா நீ போராடலாம்? 5 வருஷமா உன் காரியம் மாறுதலா அமையுது. சில பேர் ஜெயில இருக்கிறது போல வாழ்றீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, உன் சிறை இருப்பை தூதனை அனுப்பி உன் வெளா எலும்ப தட்டி எழுப்புற, உன் வெளா எலும்பு உன் மனைவி தட்டி எழுப்ப போறாரு. ஆண்டவர் சிலருடைய மாற்றத்தை கொண்டு வர போறாரு. எழுப்புதல் உன் மனைவி மூலமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ 5 வருஷம் சிறைவாசம் இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், தட்டி எழுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போல சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட போகுது. சொப்பனம் காண்கிறது போல இருக்க போகுது. ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. மாறாதவர், கைவிடாதவர், சிலுவையில உனக்காக நிரூபித்தவர், உன் மகனை மேன்மையான மார்க் எடுக்க வைத்தவர், மேன்மையான திட்டத்துக்குள்ள தம்முடைய குமாரனை நினைச்சவரு. பிதாவாகிய தேவன் உன் பிள்ளையை நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. உன் சந்தோஷத்தை சிலுவையில சம்பாதித்து கொடுத்தவர். அதை விட மேன்மையான ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைக்கு கொடுக்க போறாரு. என்றென்றைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. உலக முடிவு பரியந்தம் நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக தேட்டர வாழன யோவான் 14:16 கொடுத்துறது தேவன் இன்றைக்கு மரண பரியாந்த உன்னை நடத்த போறேன்னு சொல்றாரு. ஏனோக்கோடு இருந்தவர் உன்னோடு கூட இருக்க போகிறாரு. மரணத்தின் பள்ளத்தாக்குல இருந்தாலும் நீ பயப்படாதன்னு சொன்னவரு, நீ தனியா இல்லை, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணலாமா? இதனால கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் உன் குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் தேவன் இந்த மாதத்துல நிறைவாக்க போகிறாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னை அங்க விடல, நான் தான் விட்டேன்னு நினைக்காத, நான் உன்னை அங்க விடல, நான் இனிமேலும் உன்னை அங்க விடல, நான் யாருக்கிட்டையும் உன்னை விடல, நான் இந்த இடத்துல நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு இல்ல, நான் உன்னை மாத்த தான் போறேன், நான் உன்னை நடத்த தான் போறேன்னு இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு. ஆண்டவர் உன்னை கை விடல, ஆண்டவர் உன்னை விட்டு விலகல. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை அங்க கொண்டு போய் விடவும் இல்லை, உன்னை உபத்திரவத்துல விடவும் இல்லை, இனிமே கடன்ல நான் விடவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இனி உன்னை எதுலையுமே விடலை என்று உன் தேவன் சொல்லுகிறாரு. உன் பிள்ளைய, உன் கணவனை, உன் குடும்பத்தை இனி நான் கைவிடுறதில்ல. இனி நீ தனிமையா இல்லை, நான் உன்னை தனியா விடவே இல்லை. இந்த காலை பொழுதுல கர்த்தர் சொல்றாரு, இனி உன்னை நான் தனியா விடல. நீ பள்ளத்தாக்குல இருந்தாலும் நான் உன்னை விடல. நீ இந்த இடத்துக்கு நீ வரல, நீ நம்பு, நான் உன்னை விடல, நான் உன்னை நடத்துறேன். ஜெயில நான் உன்னை விடல, கைவிடல. யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு கூட இருக்க போகிறாரு. உன்னை தனிமையா விடல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விட்டுட்டாருன்னு நினைக்கிற இல்ல, நீ அவரை அங்க சிறைச்சாலையில பவுலும் சீலா துதித்தது போல நீ இந்த சிறை இருப்புல இருந்து நீ துதிச்சதுனால நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். நீ விடுதலை பெற்றுக்கொண்ட, நான் உன்னை அங்க விடல, உன்னை தனிமையா விடல. உன்னை சபையில ஒன்னா கூட்டி வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. உன்னை தனியா விடலைன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த சபையில நான் உன்னை கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன், இதோ உலக முடிவு பரியந்தமோ நான் உங்களோட இருப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி உன்னோட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குறைவுகள் எல்லாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவாய் மாறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன், ஆமேன்.